அர்மேனியா இந்தியா கிட்ட மிகப்பெரிய டிஃபென்ஸ் டீலை போட போறாங்க. இது நடந்தா இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும். இந்தியா அர்மேனியாவுக்கு தன்னோட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பினாக்கா ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம், ஸ்வாதி ரேடார் சிஸ்டம்னு ரொம்பவே முக்கியமான ஆயுதங்கள் இருக்கு. இந்நிலையில தான் அர்மேனியா இந்தியா கிட்ட இருந்து தன்னோட பவர்ஃபுல்லான போர் விமானமான சுக்கோய் SU MK-30 வாங்க இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சுக்கோய் போர் விமானம் மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்துல எதிரியோட ரேடார்ல சிக்காம பறக்கும். இது போர் சூழல்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட விமானம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இதுல அஸ்த்ரா மிசைல், இந்தியா ரஷ்யா சேர்ந்து தயாரிச்ச பிரம்மோஸும் இதுல இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. அர்மேனியாவோட எதிரியான அசர்பைஜான் இப்ப ரீசெண்டா பாகிஸ்தான் கிட்ட இருந்து JF-17 போர் விமானத்தை வாங்கியிருந்தாங்க. இதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணதான் அர்மேனியா நம்ம கிட்ட இருந்து சுக்கோய் விமானத்தை வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு டீல் போட போறாங்கன்னு சொல்றாங்க. இது இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும். இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்புல உருவான இந்த சுக்கோய் போர் விமானம் இந்தியாவோட வெப்பன்ஸ் அப்புறம் ஏசா ரேடாரை இன்டிகிரேட் பண்ணும்போது இது இன்னும் பவர்ஃபுல்லா மாறும். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானோட JF-17 போர் விமானமும் டர்க்கியோட பைராக்டர் ட்ரோனுமே இந்தியாவை தொடக்கூட முடியல. இதே வெப்பன்ஸை தான் பாகிஸ்தான், டர்க்கி அர்மேனியாக்கு எதிராக அசர்பைஜானுக்கு கொடுக்குறாங்க. இதை கவுண்டர் பண்ண அர்மேனியாவுக்கு இந்தியாவோட வெப்பன்ஸே போதும். இதனாலதான் இந்த டீலை அசர்பைஜான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கொஞ்சம் வருஷங்களாவே ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு. நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 92 கண்ட்ரிஸ் இது வரைக்கும் வெப்பன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவே முக்கியமான கஸ்டமரா இருக்கிறது அர்மேனியா தான். இந்த டீல் சைன் ஆச்சுன்னா இந்தியாவோட மார்க்கெட் இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க. அர்மேனியா இந்தியாவோட சுக்கோய் போர் விமானத்தை வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.